வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பான கணேஷ் இது. இன்று நான் ஒரு வித்தியாசமான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இதை கேட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை மேலும் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்ய மறந்துடாதீர்கள். நான் கணேஷ், எனக்கு இப்போது 25 வயது. நான் சிறுவயதாக இருக்கும்போதே என் தந்தையை இழந்தேன். அம்மாவுடனும் 2 சகோதரிகளுடனும் வளர்ந்தேன். எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஆண் பிள்ளை. அம்மா என்னை மிகவும் பாசமாக வளர்த்தார். நான் டிகிரி முடித்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தேன். வாழ்க்கை சுதாரித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அம்மா திடீரென்று எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். நான் திருமணத்திற்கு இன்னும் தயாராக இல்லை என்று சொன்னபோதும் அம்மா என்னை புரிந்து கொண்டு சற்று நேரம் ஒத்திவைத்தார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு என் தங்கை வேகமாக ஓடி வந்து அம்மாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டதாக சொன்னாள். நான் பதறிப்போய் அம்மாவின் அறைக்கு சென்றேன். அம்மா தரையில் மயங்கி கிடந்தார். என் கால்கள் நடுங்கின. உடனே ஆம்புலன்ஸ் அழைத்து அம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். டாக்டர்கள் அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறினர். அதிர்ஷ்டவசமாக காலையில் அம்மாவின் உடல்நிலை சற்று சீரானது. ஆனால் டாக்டர்கள் அம்மாவுக்கு அதிக மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்று எச்சரித்தனர். மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த அம்மா என்னை அருகில் அழைத்தார். மகனே, என் வாழ்க்கை இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இறப்பதற்கு முன் உன்னை திருமணமானவனாக பார்க்க விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் நான் நிம்மதியாக இறக்க முடியும் என்றார். அம்மாவின் அந்த பேச்சை கேட்டு என் கண்களில் நீர் வந்துவிட்டது. நான் மறுக்க முடியவில்லை. அம்மா சொன்ன அதே பெண்ணைத்தான் நான் மணக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அன்று மாலை ஒரு பெண் மருத்துவமனைக்கு வந்தாள். அவள் சுடிதார் அணிந்திருந்தாள். என் அம்மா ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு கோர்ட் மேரேஜ் பதிவு செய்தார். அந்த பெண் என் மனைவியானாள். ஆனால் அவள் முகத்தை நான் கவனிக்கவில்லை. அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் எதையும் கேள்வி கேட்கவில்லை. வீட்டிற்கு வந்தது பிறகுதான் நான் என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். அவள் என்னை விட 5 வயது மூத்தவள். எனக்கு 25 என்றால் அவளுக்கு 30 வயது. அவள் அழகானவளாகவோ அல்லது மிகவும் மோசமானவளாகவோ இல்லை. சாதாரணமான தோற்றம். ஆனால் நான் ஏமாற்றமடைந்தேன். என் மனைவி ஏன் இப்படி இருக்கிறாள்? அம்மா ஏன் இந்த திருமணத்தை செய்து வைத்தார் என்ற கேள்விகள் என் மனதை உறுத்தின. 2 நாட்கள் கழித்து அம்மா வீடு திரும்பினார். நான் அம்மாவிடம் எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவரது உடல்நிலை இன்னும் பலவீனமாக இருந்தது. மனதிற்குள் ஒரு அதிருப்தி இருந்தாலும் நான் என் மனைவியுடன் சாதாரணமாக வாழ ஆரம்பித்தேன். ஆனால் என் மனைவியின் நடத்தை என்னை மெல்ல மெல்ல கவர்ந்தது. அவள் எனக்கு சரியான நேரத்தில் உணவு தயாரித்தாள். வீடு முழுவதையும் சுத்தமாக வைத்திருந்தாள். என் துணிகளை அழுத்தமாக மடித்து வைத்தாள். அம்மாவையும் என் சகோதரிகளையும் கவனித்து கொண்டாள். ஆனால் இருந்தபோதிலும் அவள் வயது அதிகம் என்பதால் மனதில் ஒரு வெறுப்பு இருந்தது. நான் அவளை ஒருபோதும் மனைவியாக பார்க்கவில்லை. ஆனால் அவள் என்னை கவனித்த விதம் எனக்கு பிடித்திருந்தது. நான் அவளிடம் கோபமாக பேசினேன். ஆனால் அவள் பொறுமையாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள். இப்படியே 2 மாதங்கள் கடந்தன. இந்த கதை இங்கே முடிவடையவில்லை. மேலும் பல திருப்பங்கள் காத்திருக்கின்றன. அடுத்த பாகத்தில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள இதோ இந்த லைக்கை அழுத்தி அடுத்த வீடியோவிற்கு காத்திருக்கவும். நான் சொன்னது போல் என் மனைவி என்னை கவனித்துக் கொண்டாலும் நான் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்த போது குளியல் அறையிலிருந்து அழுதை சத்தம் கேட்டது. நான் எழுந்து சென்று கதவை தட்டினேன். சிறிது நேரத்தில் என் மனைவி வெளியே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. நான் ஏன் அழுதாய் என்று கேட்டேன். இல்லை, நான் அழவில்லை, உங்களுக்கு தவறாக புரிகிறது என்றாள். ஆனால் அவள் பொய் சொன்னாள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இப்படி அடிக்கடி அவள் அழுவதை நான் கவனித்தேன். ஏன் என்று கேட்டால்
அதே பதில்தான். எதுவுமில்லை. என் மனதில் ஒரு சந்தேகம் உருவானது. இவள் ஏன் அடிக்கடி அழுகிறாள்? ஒரு நாள் நான் வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது என் அக்கா என் மனைவியை கடுமையாக திட்டுவதையும் கன்னத்தில் அறைவதையும் பார்த்தேன். அக்கா, நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி. உன்னைப் போன்ற அசிங்கமான பெண்ணால் எங்கள் குடும்பம் கேவலமாகிவிட்டது என்று கத்திக் கொண்டிருந்தாள். எனக்கு கோபம் வந்துவிட்டது. நான் ஓடிச் சென்று அக்காவை தடுத்தேன். இவள் என்ன தவறு செய்தாள்? இந்த திருமணத்தில் இவள் குற்றம் என்ன என்று கேட்டேன். என் மனைவியின் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துரைத்துச் சென்றேன். அன்று முதல் இது அடிக்கடி நடந்தது. என் சகோதரிகள் இருவரும் என் மனைவியை தொடர்ந்து திட்டி அவமானப்படுத்தினர். நான் என் மனைவிக்காக என் சகோதரிகளுடன் சண்டை போட ஆரம்பித்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் சகோதரிகள் என் மனைவியின் குறைபாடுகளை பட்டியலிட்டு என் மனதை மாற்ற முயன்றனர். நான் அவர்களை நம்ப ஆரம்பித்தேன். அம்மாவும் கூட என் மனைவிக்கு எதிராக பேசத் தொடங்கினார். அவள் சரியான சமையல் செய்வதில்லை, வீட்டு வேலைகள் சரியில்லை என்று புகார் சொன்னார். இதையெல்லாம் கேட்டு நான் என் மனைவி மீது கோபப்படத் தொடங்கினேன். நான் அவளிடம் குறை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். உணவில் உப்பு அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நான் அவளை திட்டினேன். அவள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் தவறு கண்டுபிடித்தேன். வீட்டிலுள்ள அனைவரும் அவளை கேவலமாக பேசத் தொடங்கினர். நான் அவளிடம் குறைவாகவே பேசினேன். அவளுக்கு எதிராக என் மனம் முற்றிலும் மாறியது. ஒரு நாள் என் அக்கா என்னிடம் வந்து ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னாள். உன் மனைவியை விவாகரத்து செய்துவிடு, நான் உனக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து வைக்கிறேன் என்றாள். இதை கேட்டு நான் அதிர்ந்தேன். முதலில் நான் மறுத்தேன். ஆனால் என் அக்கா தொடர்ந்து என்னை வற்புறுத்தினாள். அம்மாவும் சம்மதித்து விட்டார்கள் என்று சொன்னாள். 3 நாட்கள் கழித்து நான் சம்மதித்தேன். ஆனால் என் மனைவியை எப்படி விட்டு பிரிவது என்று தெரியவில்லை. ஒரு நாள் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்தது. அதை காரணம் காட்டி நான் என் மனைவியை திட்ட ஆரம்பித்தேன். பின்னர் நான் விவாகரத்து பற்றி பேசினேன். அவள் அழ ஆரம்பித்தாள். அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டனர். யாரோ போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். நான் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். போலீசார் எங்களை சமாதானப்படுத்தினர். என் மனைவி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அவளுக்கு தவறு இல்லாவிட்டாலும் கூட. அந்த நாட்களுக்குப் பிறகு என் மனைவி முற்றிலும் மாறிவிட்டாள். அவள் எதுவும் பேசுவதில்லை. எப்போதும் அமைதியாக இருந்தாள். இரவு நேரம் வந்தால் மட்டும் பன்னீர் வாங்கி வாருங்கள் என்று கேட்டாள். இதைத் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. கதை இங்கே மேலும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. அடுத்த பாகத்தில் பன்னீரின் மர்மம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் மனைவி தினமும் இரவில் பன்னீர் வாங்கி வர சொன்னாள். நான் ஒவ்வொரு நாளும் புதிய பன்னீர் வாங்கி வந்து கொடுத்தேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த பன்னீர் எங்கே போயிருக்கும்? அதை கேட்டால் பூனை சாப்பிட்டு விட்டது என்று மட்டும் சொல்வாள். இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒரு பூனையால் இரவு முழுவதும் அவ்வளவு பன்னீரை சாப்பிட முடியுமா? ஒரு மனிதனாலே அவ்வளவு சாப்பிட முடியாதே. இந்த கேள்வி என் மனதை தொடர்ந்து உறுத்தியது. நான் என் மனைவியிடம் பலமுறை கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே பதில், பூனை சாப்பிட்டு விட்டது. இதை சொல்லும்போது அவள் கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. எனக்கு சந்தேகம் அதிகமானது. ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. இதற்கிடையில் என் மனைவி மீது எனக்கு மெல்ல மெல்ல பாசம் உருவாகத் தொடங்கியது. முன்பு நான் அவளை சாதாரணமானவள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவள் எழுந்து நடந்தாலே ஒரு 19 வயது இளம்பெண் போல் இளமையாக தெரிந்தாள். அவள் முகத்தில் ஒரு பொலிவு வந்திருந்தது. நான் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பேன். அவள் அழகாக இருப்பதாக திடீரென்று எனக்கு தோன்றியது. நான் அவளை மனதார ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என் சகோதரிகள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இவனுக்கு என்ன ஆயிற்று? இவ்வளவு தூரம் அவளை வெறுத்தவன் இப்போது அவள் பின்னால் அலைகிறானே என்று பேசிக்கொண்டனர். என் அம்மாவும் இது பற்றி கவலைப்பட்டார். ஆனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் என் மனைவியுடன் நேரத்தை செலவிட விரும்பினேன். அவள் என்னை கவனித்துக் கொண்டது போல்
இப்போது நான் அவளை கவனித்துக் கொள்ள விரும்பினேன். நான் என் மனைவிக்காகவே எல்லாம் செய்யத் தொடங்கினேன். சமையல் வேலைகளில் உதவி செய்தேன். வீட்டு வேலைகளை நானே செய்து கொண்டேன். அவளை எந்த வேலையும் செய்ய விடமாட்டேன். என் அம்மாவும் சகோதரிகளும் என்னை கடுமையாக எதிர்த்தனர். நீ உன் மனைவிக்காக எங்களிடம் சண்டை போடுகிறாயா என்று கேட்டனர். நான் அவர்களுக்கு பதில் கொடுத்தேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் என் மனைவிக்கு எந்த துன்பமும் வர அனுமதிக்க மாட்டேன். இது அவர்களுக்கு கோபத்தை தூண்டியது. என் அம்மா கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். உன் அப்பா இறந்த பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன். இப்போது நீ உன் மனைவிக்காக எங்களை எதிர்க்கிறாயா என்று கேட்டார். ஆனால் எனக்கு மனைவிதான் முக்கியமாக இருந்தாள். ஒரு நாள் என் அக்கா அந்த பன்னீரின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் இல்லாத வேளையில் என் மனைவியை அவள் கடுமையாக திட்டி கையை ஓங்கினாள். நான் அங்கு வந்தபோது அக்கா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முயன்றாள். ஆனால் நான் கோபத்தில் அக்காவை வெளியே தள்ளிவிட்டேன். நீங்களும் என்னை விட்டு போகலாம், யாராவது போக வேண்டும் என்றால் போகலாம் என்று கத்தினேன். என் அம்மா இதை கேட்டு மயங்கி விழுந்தார். என் தங்கை பயந்து அமைதியாகிவிட்டாள். வீட்டில் பதற்றம் நிலவியது. ஆனால் எனக்கு என் மனைவிதான் முக்கியமாக இருந்தாள். நான் அவளை கவனித்துக் கொள்ளும் வேலையில் மூழ்கியிருந்தேன். பன்னீர் எங்கே போகிறது என்பதைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டேன். என் மனம் முழுவதும் என் மனைவியைப் பற்றி மட்டுமே சிந்தித்தது. இந்த மர்மம் மேலும் ஆழமாகிறது. அடுத்த பாகத்தில் நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கதையை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஒரு நாள் என் நண்பர் ஒருவரை சந்தித்தேன். அவர் ஒரு சாமியாரின் சீடர். சூனியம், மந்திரம், கருப்பு மந்திரம் பற்றி அவருக்கு நல்ல அறிவு உண்டு. நான் என் மனைவியைப் பற்றியும் நடக்கும் விசித்திரமான விஷயங்களைப் பற்றியும் அவரிடம் சொன்னேன். உடனே அவர் எச்சரித்தார். உன் மனைவி உனக்கு ஏதோ செய்கிறாள், நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றார். நான் அவரை நம்பவில்லை. ஆனால் அவர் என்னை அவருடைய குருவிடம் அழைத்துச் சென்றார். அந்த குரு என்னை பார்த்து, உன்னை ஒரு வலையில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்றார். நான் குழம்பிப் போய், என்ன வலை என்று கேட்டேன். கருப்பு மந்திரம் என்று சுருக்கமாக பதில் சொன்னார். அவர் எனக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுத்தார். இதை ஒவ்வொரு நாளும் குடி, இது உன்னை காப்பாற்றும் என்றார். அந்த பாட்டிலை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அன்று இரவு நான் தூங்குவது போல் நடித்தேன். என் மனைவி நான் தூங்குகிறேன் என்று நினைத்து படுக்கையிலிருந்து எழுந்தாள். மெதுவாக கதவை திறந்து வெளியே சென்றாள். நானும் எழுந்து அவள் பின்னால் சென்றேன். அவள் சமையலறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். நான் மறைவாக நின்று பார்த்தேன். அவள் விளக்குகளை ஏற்றி நடுவில் உட்கார்ந்தாள். பன்னீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாள். விசித்திரமான மந்திரங்களை உச்சரித்தாள். அதன் மீது ஏதோ திரவத்தை ஊற்றினாள். பிறகு அந்த பன்னீரை நெருப்பில் சுட்டாள். இது சாதாரணமான ஒன்று அல்ல. எனக்கு பயமாக இருந்தது. நான் உடனே அறைக்கு திரும்பி படுத்துக்கொண்டேன். காலையில் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தேன். பின்பு என் நண்பரை சந்தித்து நடந்ததை சொன்னேன். உன் மனைவி உனக்கு கருப்பு மந்திரம் போடுகிறாள். அவள் உன்னை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறாள் என்று அவர் உறுதியாக சொன்னார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த குரு கொடுத்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தேன். பூஜைகளும் செய்தேன். மெல்ல மெல்ல என் மனது தெளிவடையத் தொடங்கியது. நான் அக்காவிடமும் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்டேன். நான் அவர்களை தவறாக நடத்தியதற்காக வருந்தினேன். அம்மா என்னை அணைத்து கொண்டார். மகனே, இது உன் தவறு இல்லை. அந்த மந்திரம் உன்னை கட்டுப்படுத்தியது என்று சமாதானப்படுத்தினார். நான் என் அக்காவை வீட்டிற்கு திரும்ப அழைத்து வந்தேன். குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி. என் மனைவி ஏன் இப்படி செய்தாள்? இரவு மீண்டும் என் மனைவி சமையலறைக்கு சென்றாள். நான் அவள் பின்னால் மறைந்து சென்றேன். இம்முறை அவள் என்னை பார்த்துவிட்டாள். அவள் அலறி அழ ஆரம்பித்தாள். நான் எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன். உங்களை பெறுவதற்காக இதை செய்தேன் என்று கதறினாள். நான் பயந்து அந்த புனித தண்ணீரை அவள் மீது தெளித்தேன். அவள் மயங்கி விழுந்தாள். காலையில் அவளுக்கு நினைவு வந்தபோது அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள். ஏன் இதை செய்தாய் என்று கேட்டேன். இங்கே கதை உச்சகட்டத்தை அடைகிறது.
அடுத்த பாகத்தில் என் மனைவியின் உண்மையான கதை என்ன என்று கேளுங்கள். முடிவை தெரிந்து கொள்ள காத்திருக்க வேண்டாம். அடுத்த வீடியோவிற்குச் செல்லுங்கள். அவள் அழுது கொண்டே சொன்னாள், என் அப்பா இறந்து விட்டார், அம்மாவும் இல்லை. நான் தனியாகத்தான் இருந்தேன். எனக்கு திருமணமான போது உங்கள் குடும்பத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாமியார் நாத்தனார்கள் என்னை தொடர்ந்து அவமானப்படுத்தினர். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு திருப்தியில்லை. நான் வேலை செய்தேன், சமைத்தேன், கவனித்து கொண்டேன். ஆனால் என் கணவரான நீங்கள் கூட என்னை வெறுத்தீர்கள். நான் எவ்வளவு பாசம் காட்டினாலும் நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை. நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். அப்போதுதான் என் தோழி ஒருத்தி ஒரு சாமியாரை அறிமுகப்படுத்தினாள். உன் கணவரை உன் கட்டுப்பாட்டில் வைக்க இந்த மந்திரம் உதவும் என்று சொன்னார். நான் மிகவும் நம்பிக்கையில் அதை செய்ய ஆரம்பித்தேன். நான் உங்களை கட்டுப்படுத்த விரும்பவில்லை, நான் உங்கள் அன்பை பெற விரும்பினேன். நீங்கள் ஒருமுறை என்னை மனைவியாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதனால்தான் இந்த கருப்பு மந்திரத்தை செய்தேன். ஆனால் இப்போது என் கையில் இருந்து எல்லாம் நழுவிவிட்டது. என்னை மன்னியுங்கள் என்று கதறினாள். அவள் கதையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். உண்மையில் என்ன தவறு? நானும் என் குடும்பமும் அவளை ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவளை ஒரு மனிதாபிமானமாகவே பார்க்கவில்லை. நாங்கள் அவளுக்கு கொடுத்த துன்பம்தான் இந்த மந்திரத்திற்கு காரணம். நான் அவளிடம் சென்று, உன் தவறு இல்லை, எங்கள் தவறு. நாங்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றேன். அவள் கண்ணீரை துடைத்து என்னை அணைத்து கொண்டாள். நான் அவளை மன்னித்து விட்டேன். என் அம்மாவும் சகோதரிகளும் கூட அவளை மன்னித்தனர். இனிமேல் இப்படி செய்யாதே, நாங்கள் உன்னை குடும்பமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். இப்போது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நான் என் மனைவியை மனதார ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவள் வயது என்னை விட அதிகம் என்ற போதிலும் அவள் என் மனைவிதான். நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக உள்ளோம். என் அம்மாவும் சகோதரிகளும் இப்போது என் மனைவியுடன் நல்ல உறவில் உள்ளனர். என் மனைவியின் தவறான செயலுக்கு நானும் என் குடும்பமும் தான் காரணம் என்பதை நான் உணர்ந்தேன். நாங்கள் அவளை தனிமைப்படுத்தி கேவலமாக நடத்தினோம். ஒரு பெண் தன் கணவனின் அன்பிற்காக ஏதாவது செய்ய நினைப்பது இயற்கைதான். அவள் தவறான வழியை தேர்ந்தெடுத்தாள். ஆனால் அவளுடைய நோக்கம் தவறு இல்லை. காதலும் அன்பும் எதிர்பார்ப்பும் அவளை அந்த செயலுக்கு தூண்டியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த ஒரு உறவையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை அவரது வயது, தோற்றம், அந்தஸ்து ஆகியவற்றால் மதிப்பிடக்கூடாது. இதயத்தை பார்க்க வேண்டும். என் மனைவி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்தாள். நான் இப்போது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அடுத்த கதை வரை நன்றி. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து அனைத்து அப்டேட்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.